ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி டீ டைம் ஸ்டோரி. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் தொடர்ந்து குழுக்கள் செயல்படக்கூடிய விதம், அதுவும் கெடுதல் செய்யக்கூடிய குழுக்கள் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டே வரோம். இது எல்லாமே நம்ம நடைமுறையில் அனுபவப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. திரைப்படங்களை மிஞ்சிய சம்பவங்கள் நம்ம லைவ் நேரடியாகவே நம்ம சந்திக்கலாம் ஒவ்வொருத்தரும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் எத்தனை பேர் நேரடியாக சந்திச்சிருப்பாங்கன்னு தெரியாது, பட் நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ அடுத்து கெடுதல் செய்யக்கூடிய குழுக்களோட மெயின் மோட்டிவ் என்னவாக இருக்குது அப்படின்னா, ஒரு பெண் பார்க்க வராங்கன்னு வச்சுப்போமே ஒரு குடும்பத்தில். அதாவது அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய குடும்பம் இருக்குது. சித்தப்பன், சித்தி, மாமன், மாமி, பாட்டன், தாத்தா, அவங்களோட அண்ணன், அண்ணி அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குடும்பம் இருக்குது. ஆனால் அவர்கள் எல்லாமே தனித்தனியாக வசிக்கிறான்னு வச்சுப்போம். இப்போ அவர்களுடைய பிள்ளைகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அளவு திருமண வயதை கடந்து வருகிறார்கள். அப்போ வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சொந்தங்களுக்குள்ளார ஏற்படக்கூடிய பொறாமை எண்ணம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அப்படிங்கிறது உயர்ந்துக்கிட்டே வருது. அதாவது இப்போ அவங்களோட குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிப்பு வயசுலையும் அந்தஸ்துலையும் சரி, இல்லை அழகுலையும் சரி, ஒரு அளவு உயர்ந்திருப்பாங்க, கொஞ்சம் தாழ்ந்திருப்பாங்க. அப்படி தானே? இது என்ன ஆகும் அப்படின்னா, சொந்தங்களுக்கு இடையே, அதாவது உறவினர்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இவங்க என்னுடைய அண்ணன், சித்தப்பா, பெரியப்பா, இல்லை இவங்களோட பாட்டன், இல்லை பங்காளி பொண்ணு, அப்படி இப்படியெல்லாம் பேசுவாங்க. இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த கதையில் ஒருத்தர் பெண் பார்க்க வராருன்னு வைத்துக்கொள்வோமே. பெண் பார்க்க வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பெண்க்கு, அதாவது உறவினர்கள் கூட்டத்தில் இவருக்கு ஒரு பெண்ணை பிடித்து போகுது. ஆனால் அந்த பெண்ணை முன்ன பின்ன பார்க்கல, பெயர் மட்டும் தெரிகிறது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சொந்தங்கள் அவங்க கேட்குறாங்க. அதாவது பெண் பார்க்க விரும்புகிறவங்க அந்த பெண்ணை யாரை கல்யாணம் பண்ணிக்கணுமோ அவங்க கேட்குறாங்க. ஆனால் உறவுக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் தான் அந்த பெண் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெயரை அந்த பெண்ணுடைய பெயரை இவங்க மாற்றி கொண்டது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது எந்த பெண்ணை அவங்க திருமணம் செய்கிறாங்களோ அந்த பெண்ணினுடைய பெயரை தனக்கு வச்சுக்கிட்டு அவங்களுடைய புகைப்படத்தை இவங்க யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேச ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். அதாவது உறவுக்காரர்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பெண் பார்க்க வரக்கூடிய அந்த பையனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க தான் ஒரிஜினல் போல இருக்குது, நம்ம தேடி வந்த பெண் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பையனும் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு இடத்துலையும் பேச ஆரம்பிக்கும்போது இவர்கள் அடித்த அந்த குழு கெடுதலுடைய செயல்பாடு என்ன ஆகுது அப்படின்னா, உண்மையான அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை அப்படிங்கிறது புரட்டி போடுது. இப்போ அந்த உண்மையான பெண்ணினுடைய வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. இவர்கள் ஆடிய ஒரு சதுரங்க விளையாட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். அல்லது இப்போ நீங்கள் சொல்கிற அந்த தாயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விளையாட்டு கூட விளையாடலாம். இவர்கள் உறவுக்காரர்கள் செய்த செயலானது இன்னொரு பெண்ணினுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக புரட்டி போடுது. அப்படிங்கும்போது நம்ம இதை பற்றி எவ்வளோ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அவர்களுடைய அந்த செயல்பாடு, அதாவது அவர்கள் வளரக்கூடிய விதம், அந்தஸ்து, இது எல்லாமே எதை பொறுத்து, படிப்பை பொறுத்து இருக்கும், அழகை பொறுத்து இருக்கும். அந்த பொறாமை எண்ணமானது அந்த பெண்ணை உண்மையாக வரவிடாமல் தடுத்து அவர்களுக்கு செய்யக்கூடிய செயல்கள் குடும்பத்தினுடைய உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள். இது எவ்வளோ பெரிய கெடுதல் அப்படிங்கிறத குடும்ப உறுப்பினர்கள் நானும் சேர்ந்து தான் இதை யோசிக்கிறேன். ஏன்னா நமக்கே தெரியாமல் நம்மளுடைய டேட்டாஸை எடுத்து காமெடி பண்ணுறாங்க இல்லையா, அந்த உறவுக்காரர்கள் அப்படிங்கிற போர்வையில் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய கெடுதல் செய்யக்கூடியவர்கள் தான். யாரும் நல்லது செய்கிறாங்க அப்படிங்கிறது இந்த காலத்தில் நம்ப முடியாது. ஏன்னா இது ரியலில் நான் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம். இப்போ என்னாச்சு, எல்லாரும் அவங்கவுங்க அந்த கனெக்ஷனில் அல்லது அந்த பையன் சொன்னாங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்துட்டாங்க. ஆனால் இந்த ஒரிஜினலாக பார்க்க வந்த அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டோட்டலி ரிவர்ஸ் போயிடுச்சு. ஸோ இந்த இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை எல்லாம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்வை முறைகள் எல்லாம் இந்த பெண்ணுக்கு கொடுத்து, இந்த பெண்ணை ஒரு அப்பாவி போல், ஒரு பைத்தியம் போல் சித்தரித்து, இல்லை இறந்துட்டாங்கன்னே போய் சொல்லி நாடகம் நாடி ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை கெடுத்த ஒரு முழு குடும்பமும் உண்மை கதை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் டீ டைம் ஸ்டோரியில் நம்ம பேச போகிறோம். ஸோ அடுத்தது தொடர்ந்து இந்த கெடுதல் குழுக்களுடைய வேலைகள் இன்னும் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பேசுவோம். நன்றி.